பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஸ்ரீலங்கா பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரிவித்தில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சாட்சி அநேக கிரேஸ்டி மூலமாக தமிழ்நாட்டில் பல தேசங்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனவே ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையாகவே ஆண்டவர் நாமம் மாத்திரம் மகிமைப்படணும்னு சொல்லி நாங்கள் அதிகமாக ஆண்டவர் நாங்கள் சோதரிக்கிறோம். உடைய பாதத்தை விழுந்து முத்தம் செய்து என் ஆண்டவரை சோதரிக்கிறேன். ஏனென்றால் கிரேஸ் டிவியானது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் சென்று கொண்டிருந்தது, பல மாநிலங்களுக்குள்ளாக செல்ல ஆரம்பித்தது. இந்த நாட்களில் வெளி தேசத்துக்கு ஆண்டவர் எங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பகுதியில் கண்டி மாவட்டத்தில் நயாப்பானன் ஒரு பகுதியில் நாங்கள் இருந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறோம். அதன் மத்தியில் அங்கே பாஸ்டர் சுரேஷ் அவர்கள் நாங்கள் சந்திக்கும்போது அவர் கடந்த வந்த பாதைகளை ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொண்டாங்க, ஆண்டவர் எப்படி சந்தித்தாங்க. அவங்க ஒரு இந்து டெம்பிளில் ஒரு கமிட்டியில் அவங்க இருந்தாங்க. இந்த தெய்வத்தை முக்கியத்துவப்படுத்தி அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஆண்டவர் இயேசு அவரை சந்தித்து இந்த நாளில் 16 ஆண்டுகளாக ஆண்டுடைய ஊழியத்தை இந்த கண்டி மாவட்டத்தில் செய்து கொண்டு இருக்கிறாங்க. நினைத்து பார்க்கும்போது ஆண்டவர் அதிகமாக சோதரிக்கிறேன். எங்கள் கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் பாஸ்டர் சுரேஷ் அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்று அவர் கடந்து வந்த பாதைகளை சுருக்கமாக சாட்சியாக மனைவி பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க. மனைவிக்கு இப்போ வேலைக்கு போயிருக்காங்க. நாளில் எங்கள் மத்தியில் நாங்கள் அழைத்த உடனே வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி வந்து அன்பாக நிற்கிறாங்க. அவருடைய உள்ளத்தில் ஆழத்திலேருந்து அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் இந்த நாளில் இந்த ஸ்ரீலங்கா பகுதியில் ஒரு அருமையான ஒரு தேயிலை தோட்டத்தின் மத்தியில் ஃபுல்லாக பார்க்கும்போது அப்படியே க்ரீனாக இருக்குது, ரொம்ப பச்சை பசேன்னு இருக்குது. இருதயத்துக்கு ரொம்ப ஒரு இதமாக இருக்கிறது அந்த குளிர்ந்த காற்று. அது மத்தியில் இந்த நாளில் இருந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவதற்கு ஆண்டவர் கிரேஸ் டிவி ஊழியத்துக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். ஆண்டு நாம மகிமைப்படுவதாக அவரை உயர்த்துகிறேன். அவர் நல்லவர், அவர் ஜீவிக்கிறவர், அகில உலகத்துடைய இரட்சகர். அவருடைய அந்த தெய்வத்துக்கு நாங்கள் பணி செய்வது, இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் வந்து பகிர்ந்து கொள்வது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். நான் மறுபடியுமாக உங்களுடைய சார்பில் எங்கள் கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் கூட வந்த நண்பர் அப்படி அதில் மாற்றம் இல்லாதபடி இப்படிப்பட்ட காரியங்களை உருவாக்கி கொடுத்த அன்பு பாஸ்டர் கிறிஸ்டபர் ஐயா அவர்களுக்காக மனைவி பிள்ளைகளுக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் அவர்கள் மத்தியில் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த கிரேஸ் டிவி மூலமாக பாஸ்டர் சந்திரமோகன் அவர்களை சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு சுவாமி தேவனுடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தும்படி அவரை இந்த இலங்கை தேசத்துக்கு, அது கண்டி பிரதேசத்துக்கு கொண்டு வந்து இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படி அவரை அழைத்து வந்ததுக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. நான் ஒரு இந்து பின்னணி குடும்பத்தை சேர்ந்தவன். எங்களோட அம்மா அப்பா எல்லாமே பேக்ரவுண்ட் பூரா இந்து பின்னணி தான். நாங்கள் சின்ன காலத்திலேருந்தே மிகவும் கஷ்டமான குடும்பத்திலேருந்து வந்த பேக்ரவுண்ட். நாங்கள் இயேசுவை பற்றி எங்களுக்கு தெரியாது. இயேசுனாவே எங்களுக்கு பிடிக்காது. இயேசு கிறிஸ்து பாஸ்டர்மார் வருவாங்க, ஆனால் மதம் சேர்க்க வராங்கன்னு சொல்லி ஒரு கோட்பாட்டுக்குள்ளே அவர்களுக்கு விரோதமாக இருந்தவங்க தான் நாங்கள். நான் எங்களோட ஊரில் இந்து கோயிலில் கமிட்டியில் இருந்தேன், தர்மகர்த்தாவாக இருந்தேன். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் இந்துவில் இருக்கும் பொழுது பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தோம். அதாவது ஒரு நேரம் சாப்பிட்டா பிறகு மறுநேரம் என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத குறித்து யோசிப்போம். ரொம்ப வறுமையான கோட்பாடு. எங்கள் பெற்றவங்களும் அப்படித்தான். பிறகு நான் திருமணம் முடித்த பிற்பாடும் அதே பேக்ரவுண்டு தான், கஷ்டம்தான், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும், ஊழியக்காரவங்களை பிடிக்காது, மதம் மாற்ற வராங்கன்னு பெரியவங்க சொல்கிறதுனால அதை நான் பின்பற்றினவேன். அது மாத்திரமல்ல, நான் அந்த கோயில் கமிட்டியில் இருக்கும் பொழுது அதை நான் முக்கியத்துவப்படுத்துவேன். நாங்கள் அறிமுகப்படுத்தின தெய்வங்களை முக்கியப்படுத்தி இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் ஜீவனுள்ள தெய்வம் இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாததுனால அதுவும் ஒரு தெய்வம் தான்னு நான் யோசிப்பேன். ஆனாலும் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வங்கள் எங்கள் தெய்வங்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் அதை மூர்க்கத்தனமாக நம்புவேன். அதுக்கு மிக பக்தி வைராக்கியமாக இருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த நிம்மதி இல்லாத கஷ்டமான இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கூட எங்களோட பக்கத்து வீட்டுக்கு வருவாங்க சுவிசேஷகர்கள், பாஸ்டர்மார்கள் ஜெபம் பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துவை சொல்லுவாங்க பக்கத்து வீட்டில். ஆனால் எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் ஒரு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கனால, அந்த இந்து மதத்தில் ஒரு கமிட்டியில் இருக்கனால, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால, மற்ற மத சம்மந்தப்பட்ட எந்த காரியமும் பிடிக்காததுனால அதுக்கு விரோதமாக இருப்பேன். அது மாத்திரமல்ல, எங்களோட மனைவி அங்கே போவாங்க வருவாங்க.
கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கும் பொழுது வந்து என்ன செஞ்சாங்கன்னா, நீங்கள் வாங்க பாஸ்டர்மார்ங்க வந்திருக்காங்க, ஜெபம் பண்ண நம்ம குடும்பத்துக்கு நல்லோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பிடிக்காது. நான் பாஸ்டர்மார்னாவே என்ன செய்வேன்னா, இந்த ஊரை விட்டே அடித்து துரத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிருந்தவன். அப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த மத சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நம்ம பேக்ரவுண்டு தெரியும் தானே, ஹிந்துக்கள்னா இனி திருவிழா அந்த மாதிரியெல்லாம் வச்சா வந்து அந்த அதுலலாம் அந்த கமிட்டிலலாம் இருந்தால் பலர் பொறாமையோட தான் அதை செய்வாங்க. எப்படியாச்சும் இவனை சரிக்கணும், இவனை அதை விட்டு தூக்கணும், அந்த மாதிரி பிளான் பண்ணி செய்வாங்க. இப்போ நான் அதில் நல்லா ஒழுக்கமாக செஞ்சுக்கிட்டு வந்ததுனால மக்களுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்கலை, மக்களுக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்கல. அதுக்கு ஏற்கனவே அதில் இருந்தவங்களுக்கு அப்படி விரோதத்தை உண்டு பண்ணி ஒரு நாள் பெரிய பிரச்சனை ஒன்று வந்துச்சு. அதாவது வாக்குவாதம் வந்து கை கலப்பாக அது மாறி பெரிய எனக்குள்ள ஒரு வெறித்தனத்தை, அதாவது கொலை வெறியை உண்டாக்குனுச்சு அது. ஏன்னா என்னை வந்து சிறு காலத்துலேருந்து யாரும் என்னை கை நீட்டினதில்லை. கை நீட்டினா பிடிக்காது. நான் வந்து அதை விட மோசமான மனுஷன். இப்போ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இயேசு சுவாமி தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரச்சனை ஆகின பிற்பாடு எனக்கு ஒரு கொலை வெறி ஒன்று வந்துச்சு. ஆனால் இந்த என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டால் ஒரு நல்லது கெட்டது செய்ய முடியாது. ஒரு மைய அடக்க ஆராதனையா அல்லது ஒரு திருவிழாவோ ஏதோ ஒரு திருமண சம்பவம் நடக்கும்பொழுது அங்கே எப்படியாச்சும் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு குழப்பம் பண்ணி அதை சீரழிக்கணும்னு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும். அப்போ இவங்களை பழி வாங்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்ட, நான் யாருக்கும் பிரச்சனையாக போக மாட்டேன், யாருக்கும் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு யார் இடைஞ்சலாக இருந்தால் வைக்க மாட்டேன், அவங்கள அழிக்கவும் துணியுவேன், அவங்கள உயிரோடு வைக்க நான் விருப்பம் இல்லாதவன். அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு பிரச்சனை, அந்த சண்டை ஒன்று போணுச்சு. அதில் பெரிய பிரச்சனை ஆகி நான் நினச்சேன் இவங்களை கொன்னுறணும்னு சொல்லி. அப்படின்னு அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஆயுதம் ஒன்று செஞ்சுக்கிட்டு வந்திருந்தேன். அதாவது வீச்சாருவா பழி வாங்கணும்னு நினச்சேன். நான் 2008 தான் ரசிக்கப்பட்டேன். அந்த 2008க்கு முன்பதாகத்தான் அந்த பிரச்சனை நடந்துச்சு. 2008 ஜனவரி மாதம் நான் ரசிக்கப்பட்டேன். அப்போ 2007 வருடத்தில் 6வது மாதம் தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. அப்போ இப்படி இருக்கும் பொழுது, இப்போ நான் பழி வாங்குகிற உணர்வோடு இருக்கும் பொழுது அந்த ஆயுதமெல்லாம் கொண்டு வந்து வச்சு பழி வாங்க இருக்கும் பொழுது 2-3 தடவை அவங்க மிஸ் ஆகிட்டாங்க. எனக்கு அந்த கொலையை மேற்கொள்ளலாம் போயிடுச்சு. அப்போ இப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு சின்ன மந்திரம், கொஞ்சம் மலையாள மாந்திரம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தேன். நான் அதாவது அந்த இதில் உள்ள தெய்வத்தை கூப்பிடுவேன். அது கடைசியில் எனக்கு அந்த கொலையை செய்ய முடியாமல் போனதுனால, அந்த நேரம் வந்து தடைப்பட்டு போனதுனால அதுக்கிட்ட கேட்டிருந்தேன். அப்போ இந்த 2008 வந்து 3ஆம் மாதம் 17ஆம் தேதி பெரிய உற்சவம் ஒன்று நடக்கும், திருவிழா மாதிரி ஒன்று. அதில் நீ பழி வாங்கிக்கலாம், உயிரை எடுத்துக்கலான்ட்டு அந்த ஆவி வந்து என்கிட்ட சொன்னிச்சு. அப்போ அந்த ஆவி பார்த்திங்கன்னா பெண் உருவம் தான், கருப்பு உருவம், சில மண்டோடுகள் இருக்கும், பல்லெல்லாம் நீட்டமாக இருக்கும், கூந்தல் இங்கே மட்டும் வளர்ந்துருக்கும். பயங்கர ஆவி ஒன்று, அது பேசும். இப்படி இருக்கும் பொழுது இப்போ 2003 மாதம் 2008 3வது மாதம் 17ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்க போகுது. அதாவது நான் அவங்கள கொலை பண்ண போகிறேன். அதாவது ஒருத்தர் அல்ல, 3 பேர்த்த கொலை பண்ணணும். அதில் ஒருத்தர் இல்லை, இப்போ இறந்துட்டார். இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க இப்போ என்னோட சமாதானமாக இருக்காங்க, ஒத்துமையாக நண்பர்களாக இருக்கும். அவங்கள கொலை பண்ணணும்னேங்கிற வெறியில் இருந்தேன்னா, அப்போ இந்த மந்திர சக்தியால் அவங்கள கொல்லலான்னு நினச்சேன். அந்த ஆவி என்ன செஞ்சிச்சுன்னா, இத்தனாம் தேதி, அதாவது 2017ஆம் தேதி உனக்கு அவங்க உயிரை நீ எடுக்கலாம், அவன் ரத்தம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி இருந்துச்சு. அப்போ சரின்ட்டு நாங்கள் இதுக்கு ரெடியாகி, நான் இந்த சாட்சி வந்து நான் சொல்கிறேன். ஆனால் எங்கள் மனைவிக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எங்கள் மனைவியோட தம்பிக்கும் இந்த விஷயம் தெரியும். எனக்கு சுவிசேஷம் சொல்ல வந்த அந்த பாஸ்டருக்கும் தெரியும், இந்த விஷயம் நல்லா தெரியும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த 2008வது ஆண்டு 3வது மாதம் 17ஆம் தேதி எப்போ வரும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இந்த 2008 ஜனவரி மாதம் எங்களோட வீட்டுக்கு அந்த பாஸ்டர் வந்தார். அவர் சிங்களமொழி. அவர் வந்தால் நான் வீட்டை விட்டு போயிடுவேன், இருக்க மாட்டேன். எனக்கு ஏன்னா கோவம் வரும், நான் அவங்கள அடிக்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க பாஸ்டர் மாதிரி இந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்படியே கொஞ்ச நாள் போகக்குள்ளே திடீர்னு ஒரு நாள் வீட்டில் அமர்ந்திருந்தார். அவங்க என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வருவார். நான் வீட்டை விட்டு மாறி போயிடுவேன், ஆனால் திரும்ப வந்து பார்த்தா இருப்பாங்க. இப்படியே ஒரு நாள் வந்து 6 மணிக்கு வந்தேன், வீட்டில் இருந்தாங்க. கோவத்தில் போயிட்டேன், திரும்ப 8 மணிக்கு வந்து பார்த்தே இருந்தாங்க. திரும்பியும் வீட்டை விட்டு போயிட்டேன். திரும்ப ஒரு 11 மணிக்கு வந்தேன், அப்பையும் இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஜெபம் பண்ணேன். சரி என்ன செய்ய வந்துட்டாங்களேன்ட்டு உள்ளுக்கு வந்தேன். எனக்கு அந்த மாதிரி கோபம் கொலவெறி இருந்தாலும் மனுஷத்தன்மை கொஞ்சம் இருக்குது. அப்போ சரி இவங்க என்னத்தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா, அன்னைக்கு தான் அந்த பாஸ்டர் வந்து இயேசு கிறிஸ்துவை சொல்லி அவர்கிட்ட அன்பை சொன்னார். தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி சொன்னார், இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறாருன்னு சொன்னார்.
அந்த வார்த்தை தான் என்னை தொட்டுச்சு. அதாவது இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ நன்மை செஞ்சாலும் நம்மளை நேசிக்க அன்பு காட்ட ஒருத்தரும் இல்லை, இப்படி ஒருத்தர் என்னை நேசிக்கிறாரா அப்படின்னு யோசித்தேன். திரும்ப அவர் வந்து அந்த அதாவது புதிய ஏற்பாடு யோவான் 1வது அதிகாரத்தை அந்த புக்கை கொடுத்தாரு. அதில் நான் வாய்ச்சேன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அவர் ஆதியிலே தேவனாய் இருந்தார், அவர் மூலமும் சகலமும் உண்டாயிற்று, உண்டானது ஒன்று அவரே அல்லாமல் உண்டாகவில்லைங்கிறத வசனம் என்னைய டச் பண்ணிச்சு. அப்போ அன்னைக்கு அந்த எனக்குள்ளே அந்த இருந்த அந்த குழப்ப சூழ்நிலை மாறுது, அந்த கொலை வெறி, அந்த கோபமெல்லாம் தனியுது. அப்போ நான் யோசித்தேன், இவ்வளவு உண்மையான ஒரு தெய்வம், வார்த்தையாக இருக்கிற தெய்வம் அப்போ ரூபத்தில் இல்லை, அவர் வார்த்தையாக தான் இருக்கிறார், வார்த்தைக்கு ரூபம் இல்லையே, அவர் பேச்சு தான் அப்படிங்கிறத இன்னும் ஆழமாக தேட ஆரம்பித்தேன். அதுக்கு பிற்பாடு எனக்கு அந்த கொலை வெறிங்க. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, நைட்டு படுக்கிறேன், படுத்த பிறகு தூக்கத்துக்கு போனப்போ தூக்கமே வரலை. விடிய என்னடா உண்மையான ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம், வார்த்தையான வல்லமையில் தெய்வம் இருக்கிறார், இவரை நம்ம இவ்வளோ காலமாக விட்டுட்டோமே, நம்ம அம்மா அப்பா கூட சொல்லி கொடுக்கலையேன்னு யோசித்தேன். அதுக்கு பிற்பாடு தொடர்ந்து இவரை தேட ஆரம்பித்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தொடர்ந்து ஆரம்பித்து அவரை கண்டு கொண்டேன். இந்த கொலை வெறி என்னை விட்டு போணுச்சு, எனக்கு இருந்த கோபம் வைராக்கியம் என்னை விட்டு தூர போணுச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்னைக்கு 2008 வந்து அவரை பற்றி இயேசு கிறிஸ்துவ பற்றி எனக்கு சொல்லாட்டி போனால், 2008 3வது மாதம் 17ஆம் தேதி அவங்கள நான் கொலை பண்ணியிருப்பேன். அது சுவர். அப்போ அந்த தன்மை என்னை விட்டு மாணிச்சு. அது ஒரு வெறித்தனம், அது ஒரு வைராக்கியம், யாருக்கும் அது வந்துடக்கூடாது. அன்னைக்கு நான் அப்படி பண்ணியிருந்தேன்னு சொன்னால், நானும் இல்லை, என் குடும்பமும் இல்லை, என் பிள்ளைகளும் இல்லை, எல்லோரும் சீரழிஞ்சு போயிருப்பேன். இன்றைக்கி அநேகரை அழிக்க நினச்சி, அவங்கள மாத்திரமல்ல, இந்த மாதிரி பல தேசத்தில் இருக்கவங்களை அழிக்க, இந்த மாதிரி குழப்பம் பண்ணுறவங்க, அநியாயம் பண்ணுறவங்களை அழிக்கணும்னு நினச்சிக்கிறேன் நான். அது அன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்னை தொடாட்டி நான் வேறு மாதிரி மாறியிருப்பேன், ஒரு பயங்கரமான கொலைவாதியாக மாறியிருப்பேன், பயங்கரவாதியாக கூட மாறி இருக்கலாம் சில நேரம். அது கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குவதாக. அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு, இப்போ நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கேன். அதாவது 2017 ஜனவரி மாதம் வந்து, அதிலிருந்து ஜனவரி மாதத்துலேருந்து தொடர்ந்து ஊழியம் தான். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துலேருந்து ஊழியம் தான் செய்கிறேன். ஊழியம் அதாவது சின்ன சின்ன வீட்டு கூட்டங்கள் அந்த மாதிரி செஞ்சு, சபையில் பாடல் மூலமாக வழி நடத்தி என்னை நடத்தின பாஸ்டர் கண்ணா அவர்கள் அழகாக நடத்தினார். அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா, இப்போ சபைக்கு நல்ல ஒரு போதகராக இருக்கேன். நான் வந்து வேறு மாதிரி மாற இருந்தேன்னா, என்னை கொண்டு கருவியாக பயன்படுத்தி அநேகருக்கு நன்மையான ஒரு பாத்திரமாக கடவுள் மாற்றி வச்சுருக்காரு. மற்றவங்களுக்கு ஜீவனை எடுக்க இருந்தனா, மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை பற்றி சொல்லி நல்ல ஒரு வாழ்க்கையை ஜீவனை கொடுக்கும்படி, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி என்ன ஒரு நல்ல பாத்திரமாக ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. அவருக்கு மகிமை. இந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வாராக. இது பெரிய சாட்சி. நான் சுருக்கமாக அந்த இடத்துல சொல்கிறேன். அநேக சாட்சிகள் உண்டு. அது பெரிய சாட்சியாக இருக்கிறபடினாலே, நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் பலத்த காரியம் செஞ்சார். உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யார் வெக்கி நாணம் அடைந்து ஒன்று நான் போவான்னு சொன்னது போல் அநேக எதிரிகள் எங்கள் தேசத்தில் இல்லை. எல்லோரும் எங்களோட சமாதானமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆண்டவரை பற்றி சொல்கிறேன். சபை நடத்திக்கிருக்கேன். சபையில் கொஞ்சம் ஆத்துமாக்கள் இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லி ஆண்டவர் அவங்களை ஆண்டவருக்குள்ளே நடத்த என்னை பாத்திரமாக பயன்படுத்துகிற அந்த ஆண்டவருக்கு நன்மை உண்டாகுவதாக. ஆமென். ஒரு உயிருள்ள சாட்சி நீங்கள் கேட்டிங்கல்ல, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குல்ல. அதாவது கொலை வெறியோடு வீச்சு அருவா வைத்து அவரை கொலை பண்ணணும்னு சொல்லி அந்த வெறியோடு இருந்த ஒரு மனுஷனை இன்றைக்கி ஒரு பாஸ்டர் ஆக்கி, ஆண்டவருடைய பிள்ளையாக்கி ஊழியத்தில் கொண்டு வந்து ஒரு சபையை நாங்கள் போய் பார்த்தோம். ஒரு சபையை உருவாக்கி அநேக ஆத்துமாக்கள் வந்து அங்கே ஜெபிக்க, அநேக ஆத்துமாக்களை இயேசுக்காக ஆதாயப்படுத்த பாஸ்டர் சுரேஷ் அவர்களை ஆண்டவர் நாளில் இப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒரு இந்து கோயிலில் ஒரு தர்மகத்தாவாக இருந்தவர், வெறியோடு சுற்றினவர், ஆண்டவருடைய அன்பு உள்ளே வரும்போது எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மூலமாக இன்றைக்கி பார்த்தா நிறைய சாட்சிகள் இருக்குது. அவர் கடந்து வந்த பாதைகள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு 16 வருஷம் நாளில் ஊழியம் செய்திருக்கிறாரு. அதில் ஊழியத்தில் வந்த காரியங்களை சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ காரியங்கள் இருக்குது. எனவே ஆண்டவர் உண்மையாகவே அவர்கள் அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம கிரேஸ் டி குடும்பமாக தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போது நான் அவருக்காக கொஞ்சம் நேரம் தமிழில் பாஸ்டர் சுரேஷ்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, ஊழியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். அதுக்கு பிறகு நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் வசந்த் அவர்கள் இந்த கிரேஸ் டி ஊழியத்தை இன்னும் பல நாடுகளுக்குள்ளாக பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தரும்படியாக, இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக பாஸ்டர் சுரேஷ் அவர்களுக்காக ஊழியத்துக்காக சிங்கள மொழியில் அவங்க ஜெபிப்பாங்க. நான் தமிழில் கொஞ்சம் நேரம் அவருக்காக ஜெபித்துறேன். ஊழியத்துக்காக அவங்க சிங்கள மொழியில் ஜெபிப்பாங்க. நம்ம எல்லோரும் இணைந்து ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த ஸ்ரீலங்கா தேசத்தில், இந்த கண்டி மாவட்டத்தில்
ஆண்டவரே இந்த நயாப்பானா என்ற பகுதியிலிருந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்ற பாக்கியத்தை தேவன் எங்கள் கிரேஸ் டிவி ஊழியர்களுக்கு தந்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அன்பு ஆண்டவரே பாஸ்டர் சுரேஷ் அவருடைய செய்தியை ஆண்டவரே அவருடைய சாட்சியை நாளில் நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை பகிர்ந்து கொண்டாங்க. இவ்வளோ மூர்க்கத்தனமான ஒரு மனுஷனை ஆண்டவரே உம்முடைய அன்பு சந்தித்தது நிமித்தமாக, உம்முடைய சிலுவை அன்பு சந்தித்தது நிமித்தமாக அப்பா அந்த மகனை நீங்கள் ஆண்டவரை உம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கீங்க. உம்முடைய மகனாய் நீ மாற்றிவிட்ட அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்கள் செய்கிற அந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், வைத்திருக்கிற ஆலயத்தை ஆசீர்வதியும், அவர் மனைவி பிள்ளைகளுக்காக நன்றி, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வருகிற விசுவாசிகள் திருச்சி மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் அந்த ஆலயமானது ஊழியமானது ஆண்டவரே இந்த இலங்கை தேசம் முழுவதும் பறந்து விரிந்து செல்ல கத்த வேண்டிய கிருபை தேவன் தருவீராக. ஐயா அவர்களை தொடர்ந்து நீ பயன்படுத்தும். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வத நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லி பார்க்கிறோமப்பா. அந்த தெய்வத்துடைய ஆண்டவரை அணுக்கிரகம் கிருபை ஆண்டவரே மகனுடைய ஊழியத்தை விட்டு குடும்பத்தை விட்டு விலகாதிருக்கவேன்னு சொல்லி நாங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோம். ஆமென். நாங்கள் சோத்திருக்கிற மனதார அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் மனைவி பிள்ளைகளையும் உடைய பரிசுத்த நாமத்தில் வாழ்த்தி உடைய பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இன்னும் அநேகரை ஆண்டவரை உடைய மந்தையில் இணைக்க ஒரு வல்லமையான கருவியாய் பயன்படுத்தும். ஆசீர்வதியும் ஆண்டவரை. கிருபைகளை தாரும், வரங்களை தாரும், அபிஷேகத்தை இன்னும் பயன்படுத்தும் ஆண்டவரை. பாதுகாப்பை தாங்கப்பா, ஆரோக்கியம் தந்து கனப்படுத்துங்க ஆண்டவரே. நீ இப்படி செய்ய போவதற்காக நன்றி சொல்லுகிறோம். இப்படி நாம மகிமைப்படுவது எங்களுக்கும் ஆண்டவரே அடியேனுக்கும் ஆண்டவரே நண்பருக்கும் இந்த ஆண்டவரே இந்திய தேசத்திலிருந்து வந்து இந்த ஸ்ரீலங்கா தேசத்தில் இந்த கண்டி மாவட்டத்திலிருந்து ஜெபிக்கின்ற பாக்கியத்தை தேவன் அடிமையில எங்களுக்கு தந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்னும் நாங்கள் உமக்காக ஓட ஒரே வாழ்க்கை இயேசுவுக்காக அப்படி நாங்கள் ஆண்டவரை சாதிக்க உமக்காக வாழ்வதற்கு வேண்டிய கிருபை தேவன் தந்து கனப்படுத்தணும்னு சொல்லி உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து மத்தியில் இருக்கிற பாஸ்டர் வசந்த் அவர்கள் கிரேசி ஊழியத்துக்காகவும் பாஸ்டருக்காகவும் அவங்க சிங்கள மொழியில் ஜெபிப்பாங்க. सर्वबलधारी मग देव पियाननी उपवासनावेन पिशुद्ध करना स्वामिनी स्वामिनी මේ මොහොතේ ස්වාමිනේ අපි විශේෂයෙන් යාඥා කරන ස්වාමිනේ ග්‍රේස් ටීවී වෙනුවෙන් ස්වාමිනේ ස්වාමිනේ ඔබ වහන්සේ ස්වාමිනේ ඔවුන් ස්වාමිනේ මේ ශ්‍රී ලංකා දේශයට ගෙනලා ස්වාමිනේ මෙවන් වූ සේවාවක් ඔබ වහන්සේ කරන්ට දුන්න කරුණාව නිසා ස්තුති ස්වාමිනේ. ඉදිරියේදී ස්වාමිනේ ඔබ වහන්සේ ඔවුන් තුල බලවත් දේ කරන්න ස්වාමිනේ. මිනිස්යන්ගේ සිත් ස්වාමිනේ ඔවුන් තුලින් අඳුනගෙන ස්වාමිනේ ඔබ වහන්සේ බලවත් දේ කරන්ට යන නිසා අපි ඔබ වහන්සේට ස්තුති කරනවා ස්වාමිනේ. විශේෂයෙන් ස්වාමිනේ පාස්ටර් චන්ද්‍රමෝහන වෙනුවෙන් අපි යාඥා කරනවා ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ කරුණාව තුළ ස්වාමිනේ ඔබ ස්වාමිනේ ඔබ වහන්සේ පාවිච්චි කරන්න ඔබ ආත්ම දිනා ගන්න ඔබ අරන් පාවිච්චි කරන්න කියලා මේ මොහොතේ අපි ආඥා කරනවා ස්වාමිනේ. ඔබ වහන්සේ මහිමේ වූ දෙවියන් වහන්සේ නිසා අපි ඔබ වහන්සේට ස්තුති කරනවා ස්වාමිනේ. විශේෂයෙන් ස්වාමිනේ සුරේෂ් පාස්ටර් ස්වාමිනේ වෙනුවෙන් යාඥා කරනවා. ඔව් ස්වාමිනේ ඔබ වහන්සේ හඳුනා ගන්න දුන්න කරුණාව නිසා ස්තුති. ඒ සාක්ෂිය නිසා ස්තුති ස්වාමිනේ. ඔවුන් අප අතරේ ස්වාමිනේ ඒ සාක්ෂිය බෙදා ගන්න දුන්න කරුණාව නිසා ස්තුති ස්වාමිනේ. ඔව් ස්වාමිනේ ඔබ වහන්සේ වෙනස් කරපු නිසා ස්තුති. තෝරාගත්ත නිසා ස්තුති කරනවා ස්වාමිනේ. ස්වාමිනේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි යාඥා කරනවා ස්වාමිනේ ඔබගේ ජීවිතය ඔබ වහන්සේගේ දෑතර බාරයි. ඔබගේ පවුලය බාරයි. ඔබගේ භාර්යාව බාරයි ස්වාමිනේ. ස්වාමිනේ ඉදිරියේදී ස්වාමිනේ ඔබ අරන් මේ ප්‍රදේශයේ පුරාවට මේ නයාපාන ප්‍රදේශයේ පුරාවට ඔබ වහන්සේ අරන් පාවිච්චි කරන ස්වාමිනේ. බොහෝ මිනිස්යන් ස්වාමිනේ නිදහස් කරන පිණිස විනාශ වූ මිනිස්යන් නිදහස් කරන පිණිස ඔබ වහන්සේ අරන් පාවිච්චි කරන කියලා අපි ආඥා කරනවා ස්වාමිනේ. ස්වාමිනේ සියලු දේ ඔබ වහන්සේ දෑතර බාර කරනවා. සියල්ල ඔබ වහන්සේ ඉෂ්ට කරන නිසා ඔබ වහන්සේ අනේක වාරයක් ස්තුති කරනවා. ජේසුස් වහන්සේගේ උතුම් නාමයෙන් පියාණනේ. ஆமென். ஆமென். தொடர்ந்து மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சுரேஷ் அவர்கள் தமிழில் கிரேஸ் டிவி ஆசீர்வதித்து பல தேசங்களுக்குள்ளாக இது கடந்து போகணும் செய்கிற எங்களையும் அந்த ஊழியத்தில் பண்ணி செய்கிற ஒவ்வொருவர்களையும் கூட வந்திருக்க நண்பர் அவர்களையும் பாஸ்டர் கிறிஸ்டபர் அவர்களையும் அவருடைய மனைவி பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஊழியத்தை ஒப்பு கொடுத்து அதில் பாஸ்டர் சுரேஷ் அவர்கள் தமிழில் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இன்றும் என்றும் மாறாதவர், ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் உமேகாவுமான தெய்வம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய தேவனுக்கு கோடி நன்றி. இந்த கிரேஸ் டிவி மூலமாய் செய்கிற அந்த சாட்சி பகிர்ந்து கொள்ளத்தக்கதாய் வந்து அதை சமப்பட்டு ஆண்டவரை ஒவ்வொரு நாடுகளுக்கு சென்று பாஸ்டர் சந்திரமுகம் அவரும் அவருடைய குழுக்கள் மூலமாக இந்த டிவி மூலமாக செய்கிற எல்லா பணிகளையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு நல்ல சுகபலன்
ஆரோக்கியத்தை கொடுங்க. அவருடைய மனைவி பிள்ளை குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. அவருடைய பொருளாதார மற்றும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே தேவன் ஆசீர்வதி இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும். கிறிஸ் டிவிங்கிற இந்த ஆண்டவரே இந்த டிவி மூலமாய் செய்கிற இந்த டிவி சம்பந்தப்பட்ட எல்லா காரியத்தையும் தேவன் ஆசீர்வதி. இதில் ஒரு குறைவு இல்லாதபடி இது நன்மைக்கு ஏதுவாய் மாறட்டும். அநேகர்கள் விடுதலையாகக்கூடிய, அநேகர்கள் ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு டிவியாக இது மாறட்டும். இதை ஆசீர்வதிக்கிறோம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே. அதே போல் பாஸ்டர் கிறிஸ்டோபர், அதே போல் அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே இந்த குழுவில் இருக்கிற எல்லாரையும் நாங்கள் உங்கள் கரத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வல்லமையாய் பயன்படுத்தும். உங்களை புதுமைகளை காணப்பண்ணுவேன், அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் கூட இருந்து ஆண்டவர் வழி நடத்த வேண்டும் என்று நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்துக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உண்மையாகவே ஆண்டவருக்குள்ளத்தில் ஆழத்திலிருந்து இப்படிப்பட்ட காரியத்தை உருவாக்கி கொடுத்த என் ஆண்டவருக்கு அதிகமாக நான் நன்றி சொல்கிறேன். இதுக்கு உறுதுணையாக இருந்த நண்பர் அவர்களுக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே எங்களை அழைத்து வந்து இந்த இப்படிப்பட்ட ஊழியத்தை எங்களுக்கு அவங்க குடும்பத்தில் தங்க வைத்து அவங்க குடும்பத்தில் ஒரு உறவின் மக்களைப் போல எங்களை பாவித்த பாஸ்டர் கிறிஸ்டோபர் அவர்களுக்காக மனைவி பிள்ளைகளுக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். அநேகர் பார்க்கலாம், இங்கேயே தமிழ்நாட்டிலே இவங்க ஊழியத்தை செய்ய முடியல, பல கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்குது, இவங்க எங்கே அங்கே போய் உட்காந்துட்ருக்கேன்னு சொல்லி நீங்கள் பார்க்க தமிழ்நாட்டிலையும் சரி பல நண்பர்கள் இதை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் எனக்குள்ளாக ஆவியானவர் சொன்ன காரியம், முதலாவது எல்லா தேசத்திலும் மாவட்டங்களிலும் கிரேஸ் டிவிக்காக ஜெபிக்கிறவங்கள எழுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாரத்தை ஆண்டு கொடுத்ததுனால எல்லா கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு தான் பல கஷ்டங்கள் உண்டு, பல தேவைகள் உண்டு. அதன் மத்தியிலும் வந்து இப்படிப்பட்ட மக்களை சந்தித்து இவர்கள்லாம் பாரத்தோடு ஜெபிப்பாங்க. விசுவாசிகளோடு இணைந்து கிரேஸ் டிவிக்காக அதிகமாக ஜெபிக்கிறவங்க. எனவே ஜெபம் நம்ம எங்கெல்லாம் ஊழியத்தில் இருக்கும் அங்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலை ஆசீர்வாதத்தை தருவான்னு சொல்லி அந்த நோக்கத்தோடு தான் வந்து பாஸ்டர் சுரேஷ் அவர்களை சந்தித்தோம். அவங்க சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம்னு சொல்லி பாஸ்டர் வசந்த் அவர்களுக்காக கூட வந்து ஒவ்வொருவருக்காக. எனவே இன்னும் வருகின்ற நாட்களில் கண்டி மாவட்டத்தில் எந்த ஜெபம் நடந்தாலும் கிரேஸ் டிவிக்காக கட்டாயம் ஒரு 5 நிமிடம் அவங்க ஜெபிப்பாங்க. எனவே இந்த ஜெபம் வந்து பரலோகத்தை அசைக்கும் போது அநேகர் ஆண்டவர் கொடுக்கிறவளை ஜெபிக்கிறவளை எழுப்புவார். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊழியம் வளருவதற்கு ஜெபம் முக்கியம் சொல்லி நாங்கள் பல மாவட்டங்களை சந்தித்தோம், பல மாநிலங்களை சந்தித்தோம், இன்றைக்கி பல தேசங்களை சந்திக்கன்னு சொல்லி முதல் தேசத்தில் ஸ்ரீலங்கா தேசத்தில் நாங்கள் கால் வைத்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் இந்த துவக்கத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை உங்களையும் குடும்பத்தையும் இது உதவியாக இருந்த ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் உள்ளத்தில் ஆழத்தில் ஆண்டவருக்கு அவருடைய பாதத்தில் விழுந்து முத்தம் செய்து நான் ஆண்டவரை சோதரிக்கிறேன். இதெல்லாம் துதிக்கான மகிமையில் நான் ஆண்டவருக்கு ஒருவருக்கு மாத்திரம். காட் பிளஸ். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.